Welcome to Greater Chennai Corporation online class for 10th standard mathematics. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து trigonometry. Trigonometryல லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க, ரேஷியோஸ் பற்றி படிச்சிருக்கீங்க. இந்த trigonometry எப்படி வந்தது அப்படின்னா, பழங்காலத்தில் ஏன்ஷியன்ட் பீரியடில் ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியல. யாருன்னா இந்த சர்வேயர்ஸ், லேண்டை அளக்கிறவங்க, நேவிகேட்டர்ஸ், கப்பலில் போகிறவங்க, அஸ்ட்ரானமர்ஸ், வான்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி டிஸ்டன்ஸை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப துணையாக இருந்தது, உறுதுணையாக இருந்தது இந்த trigonometryல. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு அது மூலமாக டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாங்க. இப்போது இந்த trigonometryல போன வருஷம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா ரேஷியோஸ் பற்றி படிச்சிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 6 ரேஷியோ பற்றி படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இப்போ அதை பற்றி ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக இந்த வருஷத்துக்கான போர்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ஐடென்டிட்டிஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OMPங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் M வந்து 90 டிகிரி இருக்குது. இங்கே டீட்டா எங்கே எடுத்துக்கலான்னா ஓங்கிற இடத்துல டீட்டா எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இந்த டீட்டாவை வச்சு நம்ம எல்லா 6 ரேஷியோவுமே எழுத போகிறோம். இந்த டீட்டாவுக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கோ அந்த சைடு ஆப்போசிட். ஏற்கனவே நீங்கள் பித்தாகரஸ் தியரத்துலேயும் படிச்சிருக்கீங்க, இப்போது போன வருஷமும் இதை பற்றி படிச்சிருக்கீங்க. இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு ஆப்போசிட் சைடு, பக்கத்தில் உள்ள சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட். இந்த 90க்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைப்போடென்யூஸ். இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இதை வச்சு ரேஷியோஸ் சொல்ல போகிறீங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். நம்ம அப்ரிவேஷன் மாதிரி எழுதிக்கலாம், ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அடுத்தது காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். இது ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அடுத்தது டான் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், டான் தீட்டாக்கு இன்னொரு விதமாக சொல்லலாம். டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைனையும் காசையும் டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது டான் தீட்டா. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள், ஹைப்போடென்யூஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் ஆப்போசிட், இங்கே அட்ஜசன்ட், அதுதான் டான் தீட்டா. இப்போது இதோடைய ரெசிப்ரோக்கல்ஸ் கொசிக்கன் தீட்டா. சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டா, SEC கொசிக்கன் தீட்டா. இது எப்படி எழுதுவோம்னா இதோட ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதுவோம். இது ஹைப்போடென்யூஸ் பை ஆப்போசிட்னு எழுதுவோம். அடுத்தது சீக்கன் தீட்டா. காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜசன்ட்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. இதை அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு எழுதுவோம். இந்த காட் தீட்டாவை இப்படியும் எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஏன்னா டான் தீட்டாவை எப்படி எழுதணும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதணும். இதோட ரெசிப்ரோக்கல் தானே காட் தீட்டா, அதனால் அதை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இல்லைன்னா காட் தீட்டாவை இப்படியும் எழுதலாம், கொசிக்கன் தீட்டா பை சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம்.
இது ரெண்டையும் டிவைட் பண்ணாலும் காட் தீட்டா கிடைக்கும். அந்த மாதிரியும் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. இப்போ உங்களுக்கு இந்த சைட்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும், இந்த ரேஷியோ எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி கிடைச்சதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? விஷுவல் ப்ரூஃப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நான் வந்து ஒரு யூனிட் ரேடியஸுடைய ஒரு சர்க்கிள், செமி சர்க்கிள் போட்டுக்கிறேன். அப்போது இந்த சென்ட்ரு ஓலேருந்து சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் Q. OQவோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர், 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ OQ ஈக்குவல் டு 1 யூனிட் ரேடியஸ் இது. அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருந்து Qலேருந்து 2 பர்பண்டிகுலர் லைன் போட்டிருக்கேன். அதாவது எக்ஸுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அது ஒய்க்கு பர்பண்டிகுலர் லைன். அதே மாதிரி ஒய்க்கு பேரலாக, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அது எக்ஸுக்கு பர்பண்டிகுலர் லைன். அப்போ இதில் ஆப்போசிட் சைடு ரெண்டும் பேரலாக இருக்குது இல்லையா? இது வந்து ஈக்குவலாகவும் இருக்குது, 90 டிகிரியாகவும் இருக்குது, பர்பண்டிகுலரில் இருக்குது. அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள். இதில் எது ரெக்டாங்கிள்னா ஓ, இதை ஆரம்பிச்சுக்கலாம். POQ is a rectangle. நம்ம வரைஞ்சதை வச்சு இப்போ ரெக்டாங்கிள். இப்போ இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கூட எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக தானே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிளை, அதாவது QOP அப்படிங்கிற ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? டோட்டலாக 90 டிகிரி. இது தீட்டா அப்படின்னா 90ல் தீட்டா போக பேலன்ஸ் தான் இது இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? ROQ ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? என்ன ட்ரையாங்கிள்? கன்சிடர் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோன்னா OPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். OPQங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இதில் இதுதான் தீட்டா. இந்த தீட்டாவுக்கு இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. இது அட்ஜசன்ட், இது ஹைப்போடெனஸ், ரைட்டா? இதில் இப்போ நான் சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டும் எழுதிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள்குள்ள சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனஸ் வரும், PQ பை OQ வரும். அது மாதிரி இதில் காஸ் தீட்டா எழுதிக்கிறேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் வரும். அட்ஜசன்ட் OP பை ஹைப்போடெனஸ் OQ. இந்த OQங்கிறது என்னென்னு எடுத்துகிட்ருக்கோம்? 1 யூனிட்னு எடுத்துகிட்ருக்கோம். அப்போ இது 1 அப்படின்னா 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அதனால் PQ சைன் தீட்டா ஈக்குவல் டு PQ, காஸ் தீட்டா ஈக்குவல் டு OP. என்ன ரீசன்னா, சின்ஸ் OQ ஈக்குவல் டு 1 யூனிட், அதனால் இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. கன்சிடர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் OQR, ORQங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் 90 டிகிரி இங்கே இருக்குது, தீட்டா இங்கே இருக்குது. தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இந்த OQ தான் ஹைப்போடெனஸ். இப்போ இது தீட்டா. இப்போ சைன் தீட்டா வேணும்னா இதுதான் தீட்டா, இதோட ஆப்போசிட் சைடு QR. இப்போ நம்ம சைன் தீட்டா தான் எழுத போகிறோம். ஆனால் அங்கே என்ன தீட்டாவாக இருக்குது? 90 மைனஸ் தீட்டா இருக்குது. sin theta opposite side QR by hypotenuse OQ. அது மாதிரி cos theta வரும். cos அங்கே theta என்ன இருக்குது? 90 minus thetaன்னு இருக்குது. இதுதான் theta இந்த இடத்துல. இந்த thetaவுக்கு இதான் adjacent side OR by OQ. adjacent side by hypotenuse OR
by OQ. இதுலேயும் OQ என்னென்னா 1 யூனிட். அதனால் sin 90 minus theta equal to QR மட்டும்தான் வரும். அதே மாதிரி cos 90 minus theta equal to OR மட்டும்தான் வரும். ரீசன் என்ன? since OQ equal to 1 யூனிட். அதனால் இது 1 யூனிட் உள்ள ஒரு சர்க்கிள். இப்போ பாருங்கள், இது ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இன் எ ரெக்டாங்கிள் PORQ, இந்த ரெக்டாங்கிளில் எது இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்? QR வந்து RQ வந்து OPக்கு ஈக்குவலாக இருக்கும். RQ ஈக்குவல் டு OP, ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் PQ ஈக்குவல் டு OR, PQவும் ORும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும்ல. இப்போ இதில் RQ அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். sin 90 minus theta. OP அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். cos theta, cos theta இல்லையா? அதே மாதிரி PQங்கிறது என்னன்னு பாருங்கள். sin theta, PQ sin theta. OR என்னது? cos 90 minus theta. அப்போது sin theta equal to cos 90 minus theta. இதிலிருந்து என்ன தெரியுது பாருங்கள். cos 90 minus theta னா sin theta, sin 90 minus theta னா cos theta. இப்படி தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. இதை காம்ப்ளிமெண்ட்ரின்னு எப்போ சொல்லுவோம்? எதை காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லுவோம்? இப்போது 30 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? இதோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் எப்படி எழுதுவோம்? 90 minus 30 இல்லையா? 60 டிகிரி. 90ல் மைனஸ் பண்ணி தானே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எழுதுவீங்க. அதே மாதிரி இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா தீட்டாவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 minus theta. 90 minus theta, sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta. இப்படி தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, கிடச்சிது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ இதில் நம்ம sin theta என்ன, cos theta என்னெல்லாம் எழுதிக்கலாமா? sin theta, cos theta இது ரெண்டும் எழுதிக்கலாம். அதே மாதிரி tan theta என்னென்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாம். tan theta என்னென்னு எழுதிக்கலாம். sin theta அப்படிங்கிறது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு MP by OP, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் வரும். cos theta அப்படிங்கிறது adjacent by hypotenuse வரும். OM by OP வரும். tan theta opposite by adjacent வரும். MP by OM. இது OMன்னு எழுதலாம், MOன்னு எழுதலாம். சரி, இப்போ இதில் சைன் காஸ்டான கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றம் படிச்சிருக்கோம் இல்லையா? பித்தாகரஸில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OMPயில் பித்தாகரஸ் அப்ளை பண்ணுறோம். பித்தாகரஸ் தேற்றம் இதில் பாருங்கள், எந்தெந்த சைடு MP ஸ்கொயர் ப்ளஸ் OM ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர். MP ஸ்கொயர் ப்ளஸ் OM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OP ஸ்கொயர். இதுதானே பித்தாகரஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1ஐ நான் ஃபஸ்ட்டு OPயால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் ஆல் த டேர்ம் பை OP ஸ்கொயர். இது எல்லாத்தையுமே நான் OP ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். இப்போ இதை டிவைட் பண்ணும்பொழுது MP ஸ்கொயர் பை OP ஸ்கொயர், OM ஸ்கொயர் பை OP ஸ்கொயர், OP ஸ்கொயர் பை OP ஸ்கொயர். OP ஸ்கொயர் பை OP ஸ்கொயர் எவ்வளவு? 1. MP பை OPனா என்னென்னு பாருங்கள், சைன் தீட்டா. அப்போது இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. OM பை OPனா என்னென்னு பாருங்கள், காஸ் தீட்டா. அப்போது இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இல்லையா? காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஐடென்டிட்டி. ஃபஸ்ட் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இது நம்பர் 1 ஐடென்டிட்டி. 1 ரோமா லெட்டர் 1 ஐடென்டிட்டி, முக்கியமான ஐடென்டிட்டி. அடுத்தது இப்போது
இது ஒன்று ஈக்குவேஷன் ஒன்று நான் என்ன பண்ணுறேன், எதால் டிவைட் பண்ணுறேன்னா ஓஎம் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறேன். ஓஎம் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓஎம் ஸ்கொயர் இப்போது எம்பி ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர், ஓஎம் ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர் எல்லாத்தையுமே நான் ஓஎம் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எம்பி பை ஓஎம் அப்படின்னா என்னது, tan தீட்டா. அதோட ஸ்கொயரில் இருக்கிறதுனால இது tan ஸ்கொயர் தீட்டா. ஓஎம் பை ஓஎம் என்னது 1 ஈக்குவல் டு ஓபி பை ஓஎம். இங்கே பாருங்கள், ஓஎம் பை ஓபி அப்படின்னா cos தீட்டா. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தானே இங்கே இருக்குது. cos தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன, சீக்கன் தீட்டா. அப்போ இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இந்த சைடு கொண்டு வந்து எழுதிக்கோங்க. சீக்கன் இந்த சைடு, அதாவது 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே கொண்டு வந்து எழுதிடுங்க. tan இந்த சைடு கொண்டு வாங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது 1. இது எப்படி எழுதுகிறோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது செகண்ட் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்டு பாருங்கள், இதே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எம்பியால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதால் டிவைட் பண்ணோம் ஓபியால், அடுத்தது ஓஎம்ஆல், இப்போது எம்பியால் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எம்பி ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறோம். இப்போது இதுலேயும் 1 டிவைட் பண்ணியிருக்கோம். 1 டிவைடட் பை ஓபி ஸ்கொயர், 1 டிவைடட் பை எம்பி ஸ்கொயர். இப்போது இதை எம்பியால் டிவைட் பண்ணுறேன் பாருங்கள், எம்பி ஸ்கொயர் பை எம்பி ஸ்கொயர். இங்கே ஓஎம் ஸ்கொயர் பை எம்பி ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர் பை எம்பி ஸ்கொயர். இதில் எம்பி பை எம்பி என்னது 1, சேமாக இருந்ததுன்னா 1. ஓஎம் பை எம்பி, இங்கே பாருங்கள் ஓஎம் பை எம்பி, இதோட ரெசிப்ரோக்கல் பாருங்களேன், எம்பி பை ஓஎம்னா tan தீட்டா. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், தலைகீழாக எழுதுனா tan, தலைகீழாக எழுதுனா cot. இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால cot ஸ்கொயர் தீட்டா. ஓபி பை எம்பி, இது எங்கே இருக்குது பாருங்கள், ஓபி பை எம்பி, எம்பி பை ஓபி சைன் தீட்டா. இது தலைகீழாக எழுதுனா, சைனை தலைகீழாக எழுதுனா கொசீக்கன் தீட்டா. அப்போது இது ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. காட் ஸ்கொயர் இந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். இப்போ இதில் நான் கரெக்டாக எழுதிக்கிறேன். கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுதான் தேர்ட் ஐடென்டிட்டி. இப்போ இது மாதிரி 3 ஐடென்டிட்டி எப்படி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. இதிலிருந்து கிடச்ச ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுலேருந்தும் 2 ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இதிலிருந்து கிடச்ச ரிசல்ட்டு பாருங்கள். இதிலிருந்து sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போது sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வாங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அது மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கேயே வச்சுக்கோங்க. அப்போது இந்த sin ஸ்கொயர் இங்கே வந்ததுன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இது மாதிரி 2 ரிசல்ட் கிடச்சிருக்கா. அதே மாதிரி இதுக்கு வாங்க. இதில் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு ரிசல்ட். அதே மாதிரி tan ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க tan ஸ்கொயர்டு. இந்த tan ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வந்துடும், tan ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இங்கே கொண்டு வந்துடுறேன். tan ஸ்கொயர்டு இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஆகிடும். இந்த சீக்கன் ஸ்கொயர்டு இந்த பக்கம் கொண்டு வரோம். இங்கே கொஞ்சம் வரக்கூடிய 2 ரிசல்ட்டு பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது இந்த சைடு வந்தால் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி tan ஸ்கொயரை மட்டும் இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது மாதிரி 2 ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. சீக்கன் ஸ்கொயர்டுக்கு ஒரு ரிசல்ட்டு, tan ஸ்கொயர்டுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அது மாதிரி இதுக்கு எப்படி வரும், இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது இந்த சைடு வந்தால் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். காட் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது மாதிரி இதிலேருந்து 2 ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இங்கேருந்து 2 ரிசல்ட்டு, இதிலேருந்து 2 ரிசல்ட்டு, இதிலேருந்து 2 ரிசல்ட்டு. இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.1 செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
6.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போது cot theta plus tan theta equal to ஆன்சர் என்ன கொண்டு வரணும்னா secant theta into cosecant thetaங்கிற ஆன்சருக்கு இது ரெண்டு ஈக்குவல்னு காட்டணும். இப்போ இதை நம்ம LHS எடுத்துக்கலாம். இதில் cot theta அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? cos theta by sin thetaன்னு எழுதலாம். இந்த tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதலாம். இப்போ இதில் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். sin theta into cos theta. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். cos square theta. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணால் sin square theta. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஐடென்டி, sin square plus cos squareோட வேல்யூ என்ன? 1 by sin theta cos theta. இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 by sin theta 1 by cos thetaன்னு எழுதிக்கலாம். 1 by sin அப்படின்னா அது cosecant theta, 1 by cos அப்படின்னா secant theta ஈக்குவல் டு RHS. RHSல பாருங்கள் secant theta இன்ட்டு cosecant theta இருக்குது. cosecant theta இன்ட்டு secant thetaனாலும் மல்டிப்ளை பண்ணும்போது மாற்றி கூட எழுதிக்கலாம். இப்போ RHSக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த சம்க்கு வாங்க. இதில் LHS எடுத்துக்கிறோம். இதிலிருந்து RHS கொண்டு வரணும், இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இதில் LHSல நான் tan square theta ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறதுனால அதை நான் வெளியில் எடுத்திருக்கேன். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா tan square theta + 1 அப்படின்னு பேலன்ஸ். இதில் இருக்கிறது பேலன்ஸை எழுதியிருக்கேன். 1 + tan square theta அப்படின்னா secant square theta நமக்கு தெரியும். ஐடென்டி 1 + tan square theta is equal to secant square theta. இப்போ இதில் tan squared எப்படி எழுதலான்னா secant square theta -1ன்னு எழுதலாம் இல்லையா? இந்த tan squared எப்படி எழுதலாம்? அப்போது secant square theta -1. இதுவும் ஐடென்டியிலேருந்து தான் கிடச்சது தான். இப்போ இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். secant squared உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா secant power 4 minus secant square theta ஈக்குவல் டு RHS. இதுலேயும் RHSஐ கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த சம்க்கு வாங்க. இதில் நமக்கு இந்த இடத்துல tan squared ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல நியூமரேட்டரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். tan squared அங்கே இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். இந்த காட்டை டேனாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படின்னா 1 by tan square theta -1. cot squaredனா 1 by tan squared. இப்போ இதில் நான் இந்த tan squared LCM எடுக்கிறேன். நியூமரேட்டரை அப்படியே தான் எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் இந்த tan squared LCM எடுக்கும்பொழுது இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 minus tan square theta. இப்போது இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டிவைடு இருக்கு இல்லையா, இந்த டிவைடை நான் மல்டிப்ளையாக மாற்றுறேன். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதுக்கு இப்படி ப்ராக்கெட் போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டிவைடை மல்டிப்ளையாக எழுதிட்டா இது என்ன ஆகிடும்? இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? டிவைடை மல்டிப்ளை ஆக்கும்பொழுது இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா tan square theta ஈக்குவல் டு RHS. நம்ம LHS எடுத்துக்கிட்டோம், நம்ம RHS ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். செகண்ட் சம் பார்க்கலாம். இதுவும் இந்த LHSலேருந்து நம்ம RHS கொண்டு வரணும். இப்போ LHSஐ நம்ம எடுத்துக்கலாம். இதில் cos theta by 1 + sin theta. நம்ம ரெண்டு சைடும் அதோட கான்ஜுகேட் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அதுதான் கான்ஜுகேட் சொல்லுவோம். இங்கே 1 + sin theta இருக்குது. நம்ம 1 - sin thetaவால் இது ரெண்டையும் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும் பொழுது a + b × a - b மாதிரி இருந்தால் a² - b² எழுதிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. cos theta × 1 - sin theta. இதில் cos theta × 1 - sin theta. இதில் பாருங்கள் 1² 1 தான். 1 - sin square thetaனா என்ன வரும்? cos square theta. இது ஐடென்டி தான். 1 - sin square theta ஈக்குவல் டு cos square theta. நமக்கு தெரியும், அந்த ஐடென்டிலேருந்து தான் எழுதுகிறோம். இப்போ இதில் ஒரு cos theta கேன்சல் ஆகிடும், ஒரு cos பேலன்ஸ் இருக்கும். இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கோ நம்ம அதை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கலாம். பை cos theta தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. 1 by cos theta sin theta by cos theta. 1 by cosன்னா காஸோட ரெசிப்ரோக்கல் என்ன? secant theta.
sin by cosனா tan theta ஈக்குவல் டு RHS. RHSோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த சம் வாங்க. இதுலேயும் அதே மாதிரியே தான் நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டரோட காஞ்சிகேட். டினாமினேட்டர் மைனஸில் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு சைடும் ப்ளஸ், இங்கே பாருங்கள் 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, 1 ப்ளஸ் சைன் தீட்டாவால் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா டினாமினேட்டர் a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம ஐடென்டிட்டி ஏற்கனவே இங்கே படிச்சிருக்கோம். அதே தான் இதுலேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த ரூட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். 1 பை காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு டிவைட் பண்ணிக்கோங்க. 1 பை காஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா, சைன் பை காஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், இந்த ஆன்சர் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி தான் இதுலேயும் டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டால் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸில் என்ன இருக்கும், ஈக்குவல் டு போட்டு அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதில் டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். 1 மைனஸ் சைன் தீட்டானா 1 ப்ளஸ் சைன் தீட்டாவால் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இந்த இடத்துல 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ரெண்டு சைடும் டினாமினேட்டரோட காஞ்சிகேட் 1 மைனஸ் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் இப்படி சேர்த்து போட்டுக்கலாமா, கோடு போட்டுக்கலாமா, ரூட்டு ஃபுல்லாக இப்படி போட்டுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டும், டினாமினேட்டரில் a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டும் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட நியூமரேட்டரில் 1 மைனஸ் சைன் தீட்டா தானே ரெண்டு தடவை இருக்குது, இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு சொன்னோம், இங்கே பாருங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொன்னோம். அதையே தான் நம்ம இங்கேயும் சொல்ல போகிறோம். நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது ஸ்கொயர்டெல்லாம் என்ன ஆகிடும், ரூட்டுக்கும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதில் காஸ் தீட்டாவை எல்சிஎம் எடுங்க. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் சைன் தீட்டா, இதில் எது கேன்சல்னா சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். 2 பை காஸ் தீட்டா. இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். 2 பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் அப்படின்னா கொசீக்கன், 1 பை காசுனா சீக்கன். அப்போ 2 இன்ட்டு 1 பை காஸ் அப்படின்னா அதுக்கு சீக்கன்னு எழுதிக்கலாம். ஏன்னா காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இங்கே பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் 2 சீக்கன் தீட்டா தான் ஆன்சர். உங்களுக்கு இது எப்படி வந்து புரிஞ்சிடுச்சா?